மதுரை மாவட்டம் பெத்தானிபுரம் பகுதியில் வழக்கு ஒன்றில் வெற்றி பெற்றவர் மீது ஒரு கும்பல் கொடூரமாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்து கோவில் கட்டப்பட்டுள்ளதாக சதீஷ்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் அவர் தொடுத்திருந்த வழக்கு வெற்றி பெற்ற நிலையில் அவர் மீது ஒரு கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ள சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் இணைகிறார். அருண், இது பற்றிய விவரங்களை முழுமையாக பதிவு பண்ணலாம். பவித்ரா, மதுரை மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெத்தானியாபுரம் ஆசையை தம்பி தெரு என்னும் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் சதீஷ். இவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதையில் தனிநபர் ஒருவர் வசந்த முத்துமாரியம்மன் என்ற பெயரில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனது வீட்டிற்கு செல்வதற்கான பாதை இல்லை என கூறி பலமுறை மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருந்தார். இதில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்த நிலையில் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி ஆக்கிரமிப்பை அகற்ற முழுமையாக அந்த பகுதியில் செயலில் ஈடுபடாததால் கோவில் திருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்று இருக்கிறது. அப்போது சதீஷ்குமார் தனது இல்லத்திற்கு செல்லக்கூடிய 5 அடி அகலம் உள்ள அந்த பாதையை முழுமையாக அடைத்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி அன்று இரவு கோவில் திருவிழா நடைபெற்ற போதே கோவில் நிர்வாகிகளான காசி மற்றும் அவரது உறவினர்கள், குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கும்பலாக வந்து திடீரென சதீஷ்குமாரின் வீட்டின் முன்பாக நின்ற போது அவரை பார்த்து நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றால் நீ எல்லாம் பெரிய ஆளா என்ற ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் உனக்கு எந்த விதத்திலும் வழிவிட முடியாது என கூறியபடி அவரை தள்ளிவிட்டு மேலும் அவரை சரமாரியாக கும்பலாக சேர்ந்து கல் மற்றும் கையில் கிடைத்த பொருட்களை வைத்து அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். அருகில் இருந்த கட்டை கற்கள் எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய போதே அவர்களது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இருவரும் கெஞ்சி கதறிய நிலையில் கண்டுகொள்ளாத அந்த கும்பல் தொடர்ச்சியாக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். மேலும் தலையில் காயங்களுடன் ரத்தம் சொட்ட அவர் சதீஷ்குமார் அருகில் இருக்கக்கூடிய கரிமேடு போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அவரது சகோதரரையும் தாக்கி காயப்படுத்தியதாக கோவில் நிர்வாகிகளான காசி மற்றும் அவரது உறவினரான ஸ்ரீராம், ஜெயகணேஷ், பாலா உள்ளிட்ட நபர்கள் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள். அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு அகற்றும் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்ற அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.